வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு கட்டிங் தான் பண்ண போறோம். இந்த கட்டிங்கை வந்து நான் வந்து ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு வருஷமா பிளான் பண்ணி நானும் அவருமே வந்து சேர்ந்து பண்ணலாம் சொல்லி டிலே ஆகி இப்போ வந்து இன்னைக்கு வந்து அதை நம்ம பண்ண போறோம். வேற யாரு கூடயும் இல்லை, மச்சா கூட தான் மஜிமுல்லா வச்சு. போன வாட்டி வந்து நம்ம ஒரு பெக்கர் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்க, நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஸோ அதை வந்து இவர் தான் பண்ணியிருப்பாரு. மச்சான் வந்து அப்பவே வேற மாதிரி, இப்போ வந்து எப்படி செதுக்க போறான்னு தெரியல. நான் அதுதான் வெயிட் பண்ணுகிறேன். அந்த ஹேர் கட் பார்க்கும்போது எனக்கே செம்மையா இருந்தது. இது வரைக்கும் யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஹேர் கட்டு. இப்போ வந்து நான் பண்ண போறேன், பாருங்க. நான் ப்ரோ ஈர அதிகமாயிட்டு இருக்குது. ஆமா ப்ரோ, ரொம்ப அதிகமாயிட்டு. கஸ்டமைஸ் ஒரு ஹேர் கட் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஆனா யாருமே அது மண்டையை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நான் வந்து எப்படின்னா, அது ஒரு மாதிரி அந்த ஃபிஷ் பேர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டெயில் மாரி வந்துட்டு இங்க இந்த ஃபிஷ் மாரி ஒரு மண்டை வச்சு பண்ணலாம்னு ஒரு ஐடியா. இங்க இருக்கிற முடி கொஞ்சம் லென்த்தா வச்சா விங்ஸ் மாரி செட் பண்ணலாம் அப்படின்ட்டு லைவா ஒரு பேர்டு உட்காந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம்னு ஒரு ஆசை. யாரும் ஒத்துக்கல. அவங்க அதை கேட்ட உடனே பயந்துட்டாங்க. இதுலயே தெரிஞ்சிருக்கோம், கெஸ் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சத்தியமா அது யாரு கவுண்ட் பண்ணி சேர்ந்துலாம் கிடையாது, அவர் வச்சுட்டு வர மாதிரி இல்ல. இது வந்து வேற மாதிரி. ஓகே ப்ரோ, ஹேர் வாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே. வாயை பொழுதுன்னு தூக்காதடா, வாய் ஆடு பட்டாணி வாய் உள்ள போ. ப்ரோ உனக்கு ஆக்சுவலா நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தானே? அந்த அளவுக்கு நான் நிறைய கமெண்ட்ல பாத்துருக்கேன் ப்ரோ. நான் நிறைய கைஸ்லாம் கேட்டிருக்காங்க. நான் அப்பதான் யோசிப்பேன், சார் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ பண்ணுகிறாரு. என்ன கேட்கறத விட அவ்வளவு அதிகமா கேட்பாங்க. உங்க கூட அவர் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் இந்த கமெண்ட் கூட பாத்துருக்கேன் ப்ரோ. இப்ப திருப்பி அந்த பெக்கர் வீடியோ பார்க்கும்போது எல்லாம் என்ன நினைப்பாங்க, பெக்கருக்கு வெறும் கையில வாஷ் பண்ணிருந்தா இவனுக்கு ஏன் கிளவுஸ் போட்டு வாஷ் பண்ணின்னு இருக்கிறான் அப்படின்னு. முடி அந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணலாம். அவருக்கு இப்ப இதமா இருக்குது ஒண்ணுதான். ஆக்சுவலா இது உனக்காக ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. யாருமே யூஸ் பண்ணது இல்ல. இது வந்து டெமோ பீஸ் மட்டும் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இது இப்பதான் வந்துச்சு. இது சூப்பரா தானே இருக்கு. உங்க அம்மா கிட்ட சொல்லு அப்படியே. வீடியோல திட்டின்னு இருந்தாங்க. இப்ப இந்த முடியோட பண்ணா தலையில அடிப்பாங்க. வாத்தி இப்பதான் ப்ரோ அவன் படம் நடிக்கலான்னு நினைச்சேன். மாத்திட்டான், வருஷத்துக்கு ஒன்று மாறிடான். எப்படி இருந்தானா எப்படி ஆயிட்டேன்.
நீங்க வந்து பண்றீங்க, நான் இப்ப இதோட ஹெல்மெட் போட்டு வீட்டுக்கு போனா மறுபடியும் நீங்க பண்ண மாதிரி என்னாலும் பண்ண முடியுமா? இல்ல. எனக்கு ஹெல்ப்னா தெய்வம் மாதிரி வருவாரு. இவரை போன் பண்ணலாம் கூட தேவையில்லை, நினைச்சாலே போதும். கைஸ், அப்போ ஃபைனலாக நம்ம வந்துட்டு கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என் முடியை பார்த்து நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணுறக்கூடாது. இருங்க, நான் உங்களுக்கு வந்து படப்படக்கூடாது. நான் வந்து உங்களுக்கு ஃபைனல் டச்சில் சூப்பராக காட்டுறேன். இருங்க. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்லுக்கு. எப்படி இது பிள்ளைங்கெல்லாம் ட்ரெண்ட்லாம் மாறிச்சு கைஸ். இப்போ இதான் ட்ரெண்டு. இனிமேல் நான் தான் ட்ரெண்ட் செட்டரே, நான் தான் இங்கே. அப்போ இந்த மாதிரி கட்டிங்லாம் வேணும்னா நம்ம வச்சு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக பக்கா ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அப்படி சூப்பராக இருக்குவா. நான் கூட கண்ட்ராவியா ஒரு மாதிரி கச்சா கசேன்னு வரும்னு நினச்சேன். பரவாயில்ல, டீசெண்டாக தான் இருக்குது. அப்படி நம்புறேன். ஓகே கைஸ், டெய்ல் தான் சூப்பரா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இந்த மாதிரி நிறைய வினோதமான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க, இந்த மாதிரிலாம் முடி வெட்டிக்கிறாங்க, நீ வெட்டுறான்ட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.